அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் கிச்சனை நான் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக கவுண்டர் டாப்பை வேறு மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டர் டாப் மேலே இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். மேலே க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக கீழேயும் டர்ட்டி ஆகும். ஸோ கீழே இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு ஒட்டுற தூசெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெருக்கி கீழே மோப் போட்டாச்சு. மேலே கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து மீஷோவில் 150 ருபீஸ்க்கு இந்த டைல் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். 60 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 மீட்டர், அதாவது 60க்கு 200 அகலமும் நீளமும் இருந்துச்சு. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு இது கரெக்டாக பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி வச்சேன். கரெக்டாக போட போகிற சமயம் பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். கண்டிப்பாக நான் போட்டிருந்தேன்னா மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஸ்டிக்கர் ஒர்க் நல்லாவே தெரியும். கார் பஸ்ஸுக்கெலாம் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களே, அந்த ஒர்க் தெரிஞ்சவர். கரெக்டாக அந்த சமயம் வந்தனால அவர் எனக்கு போட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் தான் எனக்கு போட்டு கொடுத்தாரு. பபிள்ஸ் கூட வராமல் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நான் மீஷோவில் இமேஜில் பார்த்த மாதிரியே அப்படியே பார்க்கும்போது நமக்கு அந்த டைல்ஸ் லுக்கு கிடச்சிச்சு. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்லாம் சூப்பராக பக்காவாக எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்களே வந்து பாருங்கள், அப்படியே நமக்கு அந்த டைல்ஸ் லுக்கு கிடைக்கிது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. கவுண்டர் டாப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில திங்ஸ்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த காம்போ ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 500 ருபீஸ்க்கு நான் 3 ஸ்டீல் ரேக் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை டீ கப்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஷெல்ஃப் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ரேக், மொத்தம் 3 வந்துருந்துச்சு. அதை நான் வந்து இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து நான் மேலே கார்னரில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கீழே வந்து அந்தளவுக்கு இடம் இல்லை. ஸோ மேலே ஒரு குட்டி ஷெல்ஃப் இருந்துச்சு. அந்த குட்டி ஷெல்ஃபில் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பாக்ஸும் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸும் நான் அந்த கார்னர் ரேக்கில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டீல் ரேக்கையும் நான் கீழே இந்த கார்னரில் பக்கத்தில் வர மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ரேக்கில் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே வந்து 3 பாக்ஸ் டீ தூள், காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சுகர், இது 3த்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் சைடில் என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்வேர் தான். மேலே வந்து ஜூஸ் கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே ரேக்கில் வந்து டீ கப்ஸ் வந்து சின்னதும் பெருசுமா தனித்தனியாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஷெல்ஃப் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல் தான். இடத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். குட்டி ஊஞ்சல். இது நான் மீஷோவில் ஜஸ்ட்டு 99 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஹோம் டெக்கருக்காக தான் இதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சனில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஹேங்கிங் வரல, அதில் வச்சனால வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து இந்த குட்டி கிளாஸ் 2 வந்து உடஞ்சிடுச்சு. மொத்தம் அது மாதிரி 4, அதில் 2 உடஞ்சி 2 தான் மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோட்ஸ் இது வாங்கியிருந்தேன், கிச்சன் ரூல்ஸ்னு. எனக்கு இந்த கோட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இஃப் யூ எம்டி இட் ஃபில் இட், இஃப் யூ டர்ட்டி இட் க்ளீன் இட், இஃப் யூ ஓப்பன் இட் க்ளோஸ் இட், இஃப் யூ குக் இட் ஷேர் இட் அப்படின்னு ரொம்ப எனக்கு இந்த கோட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதையும் வாங்கி நான் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம நிறையா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலே இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி நான் வந்து இந்த கவர்லாம் நமக்கு எப்படி தான் பாலித்தீன் கவர் செய்கிறதுனே தெரியாது. பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். பார்த்திங்கன்னா அது ஒரு டஜன் கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் நான் அந்த 4 சைடுமே நான் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சென்டர் பகுதியில் நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி அதை கத்தியை வச்சு ஹோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக எடுக்காமல் பாதி மட்டும், அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நிறைய இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு நமக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுக்கிற மாதிரியும் திருப்பி தேவைப்படாதப்போ உள்ளே வைக்கிற மாதிரியும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த குட்டியாக இந்த ஹேங்கிங் மாதிரி ஒன்று வச்சுட்டு நான் கீழே கவுண்டர் டாப்க்கு கீழே ஒரு இடத்து ஷெல்ஃபில் நான் அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த சில்வர் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் டூர்லேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த ரேக் செட் பண்ணுற மாதிரி இடம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரிட்ஜை ஓரமாக தள்ளிட்டு அங்கே ஒரு ப்ளேஸில் நான் ஹேங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது 1265 ருபீஸ்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்டீல் ரேக்கு. எனக்கு இதை செட் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. அப்படி நான் செட் பண்ணி எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக எனக்கு இந்த கிச்சன் ஸ்டாண்டர்ட் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். பிளேட்டு, கரண்டி, ஸ்பூன்ஸு எல்லா திங்ஸுமே வைக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபைனலி நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். நான் ஓவராலாக கிச்சனை நான் இது பண்ணல. ஏன்னா மெயினாக நமக்கு இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான், அதை தான் நான் கொஞ்சம் வேறு லுக்கில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஓவராலாக ஃபைனலாக நமக்கு இப்படி தான் நம்மளோட கிச்சனோட லுக் இருந்துச்சு. இந்த கார்னர் ஷெல்ஃபு மேலே இந்த எக்ஸ்ட்ரா பிளான்ட் கொஞ்சம் க்ரீனிஷாக நம்ம கிச்சன் தெரியும்னு சொல்லிட்டு சில பிளான்ட்ஸ்லாம் வாங்கி மேலே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு ஜாடியும் அந்த புளி ஜாடியும் வச்சுருந்தோம். அதை நான் கீழே வச்சுட்டேன். ஏன்னா உப்பு ஜாடி மேலே வைக்கக்கூடாது, கீழே வச்சா தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே போட்ட டைல்ஸுமே லுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக நம்ம கிச்சன் இப்படி தான் நான் மாற்றி செட் பண்ணியிருந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ரூல்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 160 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓவராலாக நம்ம கிச்சனோட ஃபுல் லுக்கு இதான். ஆல்ரெடி நம்ம ஒரு கிச்சன் டூரில் பார்த்துருப்பீங்க. அதே பாக்ஸஸ் தான். மெயினாக இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் நான் ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.